ஐம் ரியலி சாரி. ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏடா கூடமாக வந்து இது பண்ணிட்டேன். ஸோ அதனால் நம்மளால் சரியாக பேச முடியல. நான் மைக்கை ஆன் பண்ணாமலே வந்து நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து எஸ் எஸ் நம்ம போயிடலாம். வி டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் அவர் டைம். ரைட். ஸோ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுதாங்க. ஸோ இந்த RLC சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க்கை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கிளாஸ் 12 பிசிக்ஸ் 12th பொறுத்த வரைக்கும் இந்த RLC சீரீஸ் சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான 5 மார்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவன் பப்ளிக்ல கூட அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 5 மார்க் அப்படின்னா இந்த RLC சீரீஸ் சர்க்கியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால இந்த கிளாஸ் ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் அப்படின்னு சொல்லலாம். RLC சீரீஸ் சர்க்கியூட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்ற ஒரு சாப்டர்ல இந்த டாபிக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா 2 years பேக் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு கூட வச்சுக்கலாமே. ஸோ உங்களுக்கு இன்னமும் டீப்பரா இந்த டாபிக் வந்து புரியறதுக்காக ஸோ ஐ ஆம் டேக்கிங் திஸ் அகெயின் பிகாஸ் சின்ஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்றதுனால. So if you can't love what you do, you can't get what you love. Right? So நீங்க பண்றது முதல்ல விரும்பி பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல். So open your mind with Muruga MP. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிடுங்க. இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட் open your mind with Muruga MP. So RLC series circuit ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தாவே நிறைய பேருக்கு வந்து இந்த 5 மார்க் என்னடா இது ஒண்ணுமே புரியலையே இல்லையா, என்னடா இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தான் இந்த RLC சீரீஸ் சர்க்கியூட் வந்து இருக்கும். ஆனா இந்த டாபிக்கை ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா ரொம்ப ஈஸியா நான் உங்களுக்கு இப்போ நான் எலாபரேட் பண்ணி சொல்லி தர போறேன். ஸோ பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டயக்ராம். ஸோ டயக்ராமை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன சொல்லியிருப்பாங்க, AC சர்க்கியூட் கண்டெய்னிங் RLC அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர் இல்லையா. ஸோ இது வந்து நமக்கு ரெசிஸ்டர், இண்டக்டர், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர். இது மூணுமே பார்த்தீங்கன்னா சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்க வந்து அந்த சப்ளை கொடுத்தாச்சு. ஸோ இந்த சப்ளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ஷோஸ் தட் இட் இஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அதாவது சைனூசாய்டல் வேவ், சிமெட்ரிக்கல் வேவ் அப்படின்றத நான் ரொம்ப டீடைல்டா பேசியிருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாம டைமுக்கு ஏத்த மாதிரி அதனுடைய மேக்னிடியூட் பிளஸ் டைரக்ஷன் வந்து வில் கீப் ஆன் சேஞ்சிங் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம இங்க பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டயக்ராம் இருக்கும். ரைட். ஸோ இந்த டயக்ராம், ஸோ இதுக்கு இந்த இந்த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு டயக்ராமுக்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மார்க் கொடுக்குறாங்க. ரைட். டயக்ராமுக்கு மட்டுமே 2 மார்க் கொடுக்குறாங்க. அப்போ இந்த டயக்ராம் என்னதான் சரி சார் இது எனக்கு பார்த்தா ஒண்ணுமே புரியல சார், எப்படி சார் இதை படிக்கிறது? ஃபர்ஸ்ட் we will understand what is that. ரைட். ஸோ நம்ம ப்ரீவியஸா ஒரு கான்செப்டை பார்த்துருப்போம். அதாவது ஒரு ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். அந்த ரெசிஸ்டர்ல வந்து அதாவது AC சர்க்கியூட் கண்டெய்னிங் பியூர் ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் இண்டக்டர், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ அதுல இருந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம், ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, ரைட், ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வோல்டேஜும் கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன் ஃபேஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். ரைட். இன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கரண்ட் எப்படி இருக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதுதான் வந்து அந்த கோஆர்டினேட் விச் மீன் x ஆக்சிஸ் அண்ட் y ஆக்சிஸ். இப்போ எனக்கு கரண்ட் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா அதே டைரக்ஷன்ல தான் விச் மீன் அதே இதுல தான் எனக்கு வந்து வோல்டேஜ் இருக்கும். ரைட். நான் சொல்லியிருந்த முன்னாடியே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா கரண்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் வோல்டேஜை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னு கேட்டீங்கன்னா வோல்டேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு IR நம்ம படிச்சோம். ஆனா I அப்படின்றது என்ன, V/R. அப்போ இந்த கரண்ட் அப்படின்றது வோல்டேஜுக்கு எப்பவுமே கம்மியா தான் இருக்கும் அப்படின்றது தான் இங்க நம்ம சொல்ல போறோம். ரைட். அப்ப என்ன சொல்றோம், அதனாலேயே நம்ம கரண்ட்டுடைய வேல்யூவை இவ்வளவுதான் மென்ஷன் பண்ணியிருக்கோம், வோல்டேஜ் உடைய வேல்யூவை நம்ம இவ்வளவு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் a ஸ்மால் டிஃபரன்ஸ். அப்போ இது நமக்கு ரொம்ப
தெளிவா தெரிஞ்சாச்சு. அப்ப நம்ம என்ன சொல்றோம், எனக்கு வந்து ரெசிஸ்டர், ரைட், ரெசிஸ்டர் பொறுத்த வரைக்கும் எனக்கு வோல்டேஜும் கரண்ட் எப்படி இருக்கு, இன் ஃபேஸ்ல இருக்குது. அப்ப there is no phase difference between voltage and current. ஃபர்ஸ்ட் சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து பாத்தீங்கன்னா இண்டக்டருங்க, ரைட். இந்த இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல வோல்டேஜ் லீடுங்க. வோல்டேஜ் வந்து கரண்ட்டை விட அதிகமா இருக்கும், ரைட். வோல்டேஜ் வந்து கரண்ட்டை விட அதிகமா இருக்கும். எவ்வளவு அதிகமா இருக்கும், எவ்வளவு முன்னாடி இருக்கும்னு கேட்டீங்கன்னா π/2 சொல்லுவோம். அதாவது 90 டிகிரி, ரைட். 90 டிகிரி முன்னாடி வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் when you take the same thing, அதே மாதிரி ஒரு கிராஃப் வரையறேன். சோ இது வந்து நம்ம கரண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்குது, வோல்டேஜ் வந்து லீட் பை ஐ. அப்ப எங்க இருக்கும், வோல்டேஜ் வந்து இங்க இருக்கும். அப்ப பாரு, இது வோல்டேஜ், இது கரண்ட், ரைட். அப்போ இந்த கரண்டோட வோல்டேஜ் முன்னாடி இருக்கிறார் எவ்வளோ, 90 டிகிரி. அதனாலதான் இந்த இண்டக்டரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வோல்டேஜ் லீட் பை கரண்ட் எவ்வளோ, 90 டிகிரி, π/2. சோ இது π/2. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. கெப்பாசிட்டருடைய கான்செப்டும் உங்களுக்கு ரொம்ப டீடைல்டா தெரியும்னு நம்புறேன், ரைட். கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அங்க கரண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும், சார்ஜ். அப்போ இந்த கெப்பாசிட்டர் பொறுத்த வரைக்கும் ஐ லீட், ரைட், ஐ லீட் பை வோல்டேஜ்னு சொல்றோம். அப்போ இங்க இடத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து கிராஃப் வரையற பாருங்க. இப்போ இதை நம்ம ஐன்னு வச்சுப்போம், ரைட். ஐ வந்து லீட் பை 90 டிகிரி. அப்போ ஐ தான் முன்னாடி இருக்கணும். அப்போ இங்க வோல்டேஜ் வந்துடும். அப்ப பாரு, ஐ வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, இது நெகட்டிவ். அப்போ இந்த வோல்டேஜை விட ஐ எவ்வளவு டிகிரி முன்னாடி இருக்கு, 90 டிகிரி, ரைட். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். சோ இந்த டாபிக் ரொம்ப டீடைல்டா கிறிஸ்டல் கிளியரா நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. சோ நீங்க அதை ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கிறது நல்லது. ஏன் இப்போ நீங்க எடுக்கிறீங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ரீகேப்சுலேஷன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு நான் அடுத்து சொல்லக்கூடிய கான்செப்ட் ரொம்ப டீடைல்டா தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தான், ரைட். அப்ப இது எல்லாம் நமக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருச்சு சார். இப்போ நீங்க நம்ம புக்ல இருக்கிற டயக்ராமுக்கு வாங்க சார், ரைட். நம்ம புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, டயக்ராம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க, கரெக்டா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, இதுதான் இதனுடைய ரிசல்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா VL மைனஸ் VCன்னு சொல்லியிருப்பாங்க, ரைட். இது என்ன சொல்லியிருப்பாங்க, VRன்னு சொல்லியிருப்பாங்க, கரெக்டா. இது என்ன சொல்லியிருப்பாங்க, VCன்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன சார் இது இப்படி ஏட கூடமா இப்படி வரைஞ்சிருக்காங்களே, ரைட். இப்போ அப்படியே இந்த டயக்ராம் நான் இங்க வரைகிறேன் பாரு. இந்த நேரா போற கோடை நான் இப்படி நேரா வரைகிறேன். அப்போ இந்த கோடுக்கு இந்த ஒயிட் கோடுக்கு 90 டிகிரி இப்படி வரைகிறேன். இதுக்கு பார்த்தோன்னா 90 டிகிரி இப்படி வரைகிறேன், ரைட். நம்ம புக்கில் இப்படி தலைகீழ விச் மீன் இப்படி கிராஸா கொடுத்துருக்காங்க. இப்போ நான் நேரா வரைகிறேன், ரைட். ஃபர்ஸ்ட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்க வந்தீங்கன்னா அடுத்து எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. அப்ப இது என்ன சொல்லிட்டோம், VL மைனஸ் VC. இது வந்து VC, இது வந்து VR. இந்த இதை கொஞ்சம் இப்படி டில்ட் பண்ணி வரைஞ்சிருக்கேன், நேரா வரைஞ்சிருக்கேன் இல்லையா. அப்ப நல்ல கவனி. இப்ப நம்ம புக்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத ரைட், இதை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெசிஸ்டருடைய வோல்டேஜ், ரைட். வோல்டேஜ்னு சொல்லும்போது we know that IRங்க, ரைட்டா. வோல்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது IR அப்படின்னு நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும் இல்லையா. இப்போ இந்த IR அப்படின்றது என்ன, நமக்கு அந்த சர்க்யூட்ல இருக்கக்கூடிய கரண்ட். இப்போ இது என்ன சர்க்யூட், சீரிஸ் காம்பினேஷன். அப்போ சீரிஸ் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரும். என்னது, சீரிஸ் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கரண்ட் வந்து சேமா இருக்கும், வோல்டேஜ் வந்து வேற மாதிரி இருக்கும் இல்லையா. எனக்கு சீரிஸ் காம்பினேஷன்ல கரண்ட் சேம், வோல்டேஜ் டிஃபரெண்ட். அப்ப இந்த RLC பாத்தீங்கன்னா சீரிஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆருக்கு எவ்வளவு கரண்ட் போதோ அதே கரண்ட் தான் இண்டக்டருக்கும் போகும், அதே கரண்ட் தான் கெப்பாசிட்டருக்கும் போகும். இது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ RLCல எனக்கு கரண்ட் வந்து சேமா இருக்குது. அப்போ என்ன சார் மாறுது, வோல்டேஜ்ங்க. வோல்டேஜ் டிராப் வந்து இண்டக்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெசிஸ்டருக்கும் வந்து எனக்கு இந்த இடம் வந்து நமக்கு மாறுது. அப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரைட், அப்ப இங்க என்ன ஆகும், நமக்கு வந்து
வோல்டேஜ் 3 இடத்துக்கும் மாறுது. அப்புறம் ஏன் சார் இங்க புக்ல VL மைனஸ் VCன்னு சொல்லியிருக்காங்க? அது ஒரு சின்ன கண்டிஷன், நான் அதை எலாபரேட் பண்ணி சொல்லிடுறேன். அப்ப நமக்கு தெரியும். அப்போ IM ரைட் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். அப்போ இந்த இடத்துலயும் IM வந்து சேம் தான், இந்த இடத்துலயும் IM வந்து சேம் தான். என்ன மாறுது? எனக்கு ரெசிஸ்டர் மாறுது இல்லையா? அப்ப இதுல இருக்கிற ரெசிஸ்டர் Rன்னு சொல்றேன், இதுல இருக்கிற ரெசிஸ்டர் கெபாசிட்டிவ் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்றேன். ரைட். சோ இது பாத்தீங்கன்னா சாரி கெபாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றேன், இது வந்து இண்டக்டன்ஸ்னு சொல்றேன். ரைட். கெபாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸ் அதாவது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ்ங்க. அப்போ இது என்ன சொல்லிட்டு இருக்கோம்? VL மைனஸ் VC. அப்போ என்ன சொல்லலாம்? XL மைனஸ் XCன்னு சொல்லிக்கலாம். ஏன் சார் இது நான் சொல்றேன். ரைட். இப்போ இந்த டயக்ராமுக்கு வாங்க. அப்போ இது நமக்கு ரொம்ப டீடைல்டா தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு கரண்ட் வந்து இங்க இருக்குதுப்பா. ரைட். அப்ப எனக்கு வோல்டேஜ் எப்படி இருக்கும்? இங்க இருக்கும். ஏன்னா ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம்? கரண்ட்டும் வோல்டேஜும் இன் ஃபேஸ் ஒரே இதுல இருக்க போகுது இல்லையா? ஆனா கரண்ட்டை விட வோல்டேஜ் அதிகம். நம்மளுடைய சொன்ன V ஈக்குவல் டு IR, I ஈக்குவல் டு V/R. Vல குறையிறது தான் இந்த கரண்ட் ஐன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா, ஃப்ரம் ஓம்ஸ் லா. அப்போ இது வந்து நான் சொல்லிட்டேங்க. அப்போ இது வந்து நம்ம IMன்னு எடுத்துப்போம். ரைட். அப்போ இது என்ன சொல்லலாம்? Vன்னு எடுத்துக்கலாம். ரைட். அப்போ VR அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா சப்போஸ் நமக்கு வந்து ஒரு சின்ன கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ரைட். இந்த டயக்ராம் என்ன சொல்லுது? இப்போ இதுதான் வந்து எனக்கு வோல்டேஜுங்க, இல்ல இதுதான் எனக்கு வந்து கரண்ட்னு வச்சுக்கலாம். சோ இந்த பாயிண்ட் வந்து எனக்கு கரண்ட். ரைட். this point is nothing but current. ரைட். அப்ப இது கரண்டா இருக்கும்போது ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வோல்டேஜ் வந்து which mean in phase. சோ ஒரே லைன்ல நான் வோல்டேஜை வரைஞ்சிட்டேன். இப்போ நம்ம இண்டக்டருக்கும் கெபாசிட்டருக்கும் வருவோம். கெபாசிட்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? கரண்ட் வந்து 90 டிகிரி முன்னாடி இருக்கும், வோல்டேஜ் வந்து 90 டிகிரி பின்னாடி இருக்கும். யாருக்குப்பா? கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும். எதுல? கெபாசிட்டர்ல இல்லையா? அப்ப கெபாசிட்டர்ல கரண்ட் வந்து வோல்டேஜ் விட 90 டிகிரி முன்னாடி இருக்கு. அப்ப பாரு, இது VC என்னது? கெபாசிட்டருடைய வோல்டேஜ். இது என்ன? கரண்ட். அப்போ இந்த கரண்ட்டுக்கும் இந்த வோல்டேஜுக்கும் 90 டிகிரி. அப்ப யார் முன்னாடி இருக்கிறா? இது அப்படி இப்படி இப்படி டில்ட் பண்ணி பாரு, இங்க பாரு. அப்ப this is positive and this is negative. அப்போ இந்த கரண்ட்டை விட இந்த வோல்டேஜ் வந்து 90 டிகிரி பின்னாடி இருக்கு. அப்போ I lead voltage by 90 டிகிரி, அதாவது π/2. இங்க பாருங்க, இது என்னது? இண்டக்டர். அப்ப இங்க பாரு, அதேதான். இது கரண்ட்னு சொல்லிட்டேன், இது இண்டக்டர் சொல்லிட்டேன். இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் வந்து கரண்ட்டை விட அதிகமா இருக்கும். எப்படி? 90 டிகிரி. அப்போ இது கரண்ட்னா இது வோல்டேஜ். யார் முன்னாடி இருக்கிறா? யார் முன்னாடி இருக்கா? பாரு, யார் முன்னாடி இருக்கா? வோல்டேஜ் தான் முன்னாடி இருக்காரு. அப்போ VL லீட் என்னது? VR. சாரி, இது வோல்டேஜ் இல்ல, I. ரைட். அப்போ வோல்டேஜ் கரண்ட்டை விட 90 டிகிரி லீட் ஆகி இருக்குதுங்க. ரைட். இதுதான் இதுல இருக்கிற ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இதுல சந்தேகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சோ இது நமக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா டீடைல்டா நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? சோ இதை நம்ம டீடைல்டா பார்த்தாச்சு. இப்போ நம்ம புக்ல இருக்கிற டயக்ராமை ஒரு தடவை ரெஃபர் பண்ணி பாருங்க. இப்போ இந்த டயக்ராம் என்ன சொல்லுது? யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். பாருங்களேன். ரைட். நமக்கு தெரியுது. அப்போ இது ஐன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு VR வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கு, இன் ஃபேஸ். அப்போ இது என்ன? இது ரெசிஸ்டர். கரெக்டா? இங்க பாரு, இது கெபாசிட்டர், இது இண்டக்டர். அப்போ இது கெபாசிட்டர் எப்படி இருக்கு? இந்த கரண்ட்டுக்கு 90 டிகிரி பின்னாடி இருக்கு, பின்னாடி. இது பாரு, இது கரண்ட், இது வோல்டேஜ். இது 90 டிகிரி முன்னாடி இருக்கு. எது? வோல்டேஜ் முன்னாடி இருக்கு இண்டக்டரை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? அப்போ இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டை விட 90 டிகிரி வோல்டேஜ் முன்னாடி இருக்குது. கெபாசிட்டரை பொறுத்த வரைக்கும் 90 டிகிரி கரண்ட் முன்னாடி இருக்குது. எதை விட? வோல்டேஜை விட. இது நமக்கு புரிஞ்சது. அப்போ இதை நம்ம ரொம்ப டீடைல்டா இப்ப நம்ம சொல்லியாச்சு. அடுத்த கேஸ் வருவோம். அடுத்த கேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு சப்போஸ் எனக்கு இண்டக்டர் அதிகமா இருக்கலாம், கெபாசிட்டன்ஸ் அதிகமா இருக்கலாம், இல்ல ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும்போது கெபாசிட்டன்ஸ் will be equal to inductance. அப்ப கெபாசிட்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதை நம்ம ரெசனன்ஸ் RLC சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த இடத்துல நமக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க அப்படின்னா suppose when inductor is more higher இல்லையா அப்போ இண்டக்டர் வந்து அதிகமா இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்போ இதனுடைய ரிசல்டன்ட் பாத்தீங்கன்னா VL minus VC கரெக்ட்டா இதனுடைய ரிசல்டன்ட் பாத்தீங்கன்னா VL minus VC ஏன்னா எனக்கு voltage in inductor is much greater than voltage in capacitance அப்போ VL minus VC அப்படின்றத நான் முதல்ல சொல்றேன் ரைட் அதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன் இப்போ நான் வந்து இங்க ஒரு டயகிராம் வரையறேன் பாரு ரைட் அப்ப என்ன சொல்லிட்டேன் எனக்கு வந்து VL இது VC இது என்ன சொல்ல VL minus VC ன்னு சொன்னேன் இல்லையா இது வந்து VR ன்னு சொன்னேன் அப்ப என்ன சொல்லிட்டோம் VL minus VC ன்றது நமக்கு சொல்லியாச்சு அப்ப நமக்கு இந்த டேர்ம் வருது ரைட் இதனுடைய இந்த மொத்த இதோட ரிசல்டன்ட் வந்து இங்க நான் சொல்லிட்டேன் VL minus VC அப்ப நமக்கு மிச்சம் என்ன இருக்குது இவர் இருக்கிறார் அப்போ இவருக்கும் என்னதான் ரிசல்டன்ட் தெரியுது நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் படிச்சிருக்கிறோம் parallelogram law பார்த்திருக்கிறோம் triangular law parallelogram law இந்த parallelogram law என்ன சொல்லுது இதனுடைய ரிசல்டன்ட் எங்க இருக்கும் இங்க இருக்கும் ரைட் this will be the resultant அப்ப அதுதான் ரிசல்டன்ட் அப்ப என்ன சொல்லலாம் எனக்கு VR plus VL minus VC this will be the resultant இல்லையா அப்ப இத நம்ம என்ன சொல்லுவோம் ரொம்ப சிம்பிளா சொல்லிரலாம் so this is the resultant so resultant square equal to என்னது VR square plus VL minus VC square இது நம்ம ரொம்ப டீடைல்டா நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கிறோம் கைனமேட்டிக்ஸ் சாப்டர்ல அப்ப ரிசல்டன்ட் ஸ்கொயர் அப்ப இத நான் என்ன சொல்றேன் அப்படினு கேட்டிங்கனா இப்படி சொல்றேன் VM right so this is nothing but new அப்படினு சொல்லுவோம் right அத நம்ம VM அப்படினு எடுத்துக்கலாம் which is equal to in the term right இப்போ இந்த VR அப்படின்றது என்ன ரெசிஸ்டர் ரைட் ரெசிஸ்டர்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிராப் அது என்னதுங்க அது நமக்கு ரொம்ப டீடைல்டா தெரியுமே என்ன தெரியும் இங்க எழுதுறேன் பாருங்க ரைட் இங்க எழுதுறேன் so VR which is equal to IM R இல்லையா அடுத்து பாரு VL அப்படின்றது என்ன IM XL ரைட் அப்புறம் VC capacitance which is equal to IM XC இந்த எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா IM வந்து காமனா போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த மூணுமே வந்து சீரிஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்ப சீரிஸ்ல கனெக்ட் பண்ணும்போது என்னுடைய கரண்ட் வந்து சேமா இருக்கும் பொட்டன்ஷியல் வந்து மாறும் இல்லையா அதுதான் இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் ஸோ ரெசிஸ்டர் இண்டக்டர் கெப்பாசிட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ கரண்ட் ரிமைன்ஸ் சேம் இல்லையா அப்ப இதுல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிராப் இது வந்து ரெசிஸ்டர் இது வந்து இண்டக்டர் இது வந்து கெப்பாசிட்டர் அப்ப அதை வந்து நான் இங்க அழகா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் ரைட் அப்ப எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றேன் பாருங்க we have that resultant இல்லையா square which is equal to VR square plus VL minus VC square சரியா அப்ப இது என்னன்னு சொல்லிட்டா it's very simple right இதுதான் whole term அது right this is whole term or you can represent like this also no issues இப்படியே கூட நீ வெச்சிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது and இது பாரு இது என்ன சொல்லிடலாம் so this is resultant ma this is resultant அப்ப VR அப்படின்றது என்ன IM R square whole square இல்லையா right that is whole square so whole square plus இந்த VL என்ன நமக்கு தெரியும் IM XL minus IM XC whole square because that is the formula we have அப்ப இதில இருந்து என்ன பண்ணலாம் இதில இருந்து I can take IM square as common remaining என்ன இருக்கு R square and அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா IM வந்து காமனா இருக்கு so இங்க whole term square அப்படின்றனால IM square நான் காமன் எடுத்தாச்சு மிச்சம் இருக்குது XL minus XC இல்லையா XL minus XC என்றது நமக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு ரைட் அப்ப அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா VM ஸ்கொயர் இருக்கு சோ M சோ ஸ்கொயர் அப்படி போயிடுச்சுனா ரூட் ஓவர் கரெக்ட்டா எனக்கு ரூட் ஓவரா ஆயிடுச்சு அப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் I can take IM as common அப்போ IM
ரைட் காமன் எடுத்துக்கலாம் நமக்கு ரூட் ஓவரில் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி ஹோல் ஸ்கொயர் கரெக்ட் அண்ட் விச் இஸ் நத்திங் பட் விஎம் அப்போ இது எப்படி எழுதலாம் விஎம் டிவைடட் பை இந்த மொத்த டேர்ம் இந்த மொத்த டேர்ம் நான் என்ன சொல்கிறேன் இசட்னு சொல்கிறேன் which is equal to im right so this is the maximum current we have so இந்த z க்கு பேர் ஒன்னு சொல்றாங்க right இந்த z க்கு பேர் என்னன்னு கேட்டிங்கனா impedance னு சொல்றோம் right இந்த z க்கு பேர் impedance அப்படினு சொல்றோம் so ரொம்பவே சிம்பிளான ஒரு 5 மார்க் தான் இது right so தயவு செஞ்சு இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை ரைட் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் ரைட் இதுக்கு அடுத்து நமக்கு வந்து இன்னொரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ரைட் வோல்டேஜ் ட்ரையாங்கிள் அதுக்கப்புறம் இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம் ரைட் ஸோ இது வந்து விஎல் மைனஸ் விசி ரைட் அதாவது நம்ம அந்த ட்ரையாங்கிள் இல்லையா ஸோ இது வந்து அந்த ரிசல்டன்ட் எப்படி இருந்தது நமக்கு வந்து இப்படி இருந்தது இல்லையா விஎல் மைனஸ் விசி அந்த ரெசல்யூஷன் கான்செப்ட் தான் ரைட் இப்படி நமக்கு இருந்தது இல்லையா அப்போ இதனுடைய ஹைட் வந்து சேம் தானே இது என்ன சொல்லிட்டோம் விஎம் மேக்ஸிமம் சொன்னி அதாவது ரிசல்டன்ட் சொன்னோம் இல்லையா ரைட் இது என்னது விஆர் கரெக்டா ஸோ தீஸ் ஆர் த வோல்டேஜ் ட்ரையாங்கிள் இதனுடைய இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும் ரொம்ப சிம்பிளுங்க ஐஎல் சாரி எக்ஸ்எல் எக்ஸ்சி இது என்னது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் தான் ஆர் இதனுடைய ரிசல்டன்ட் என்ன இசட் ரைட் இதனுடைய ரிசல்டன்ட் வந்து இசட் இம்பிடன்ஸ் ரைட்டா ஸோ இது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு கரெக்டா அப்போ இது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ண போறேன் ரைட் ஸோ வி நோ தட் திஸ் இஸ் த ஃபேஸ் ஆங்கிள் 5 ரெண்டுமே ஒன்று தாங்க ரைட் அது எங்க இருந்து எடுத்தோம்னு கேட்டிங்கன்னா இது இந்த பார்ட் ரைட் ஸோ இதை தான் நான் அப்படி வரைஞ்சிருக்கிறேன் ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் விஎல் மைனஸ் விசி தப்பற இது ரெண்டும் சேம் தான் விஎல் மைனஸ் விசி தான் சரியா ரைட் அப்போ நான் இங்கே எழுதிட்டேன் அப்போ ஐ கேன் சே தட் tan phi which is equal to எனக்கு என்னது ஆப்போசிட் பை adjacent விஎல் மைனஸ் விசி ஆர் கரெக்டா சாரி விஆர் right அடுத்து when I compare that becomes xl minus xc by r correct so this is voltage and impedance triangle ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் ரைட்டா சோ இதுல இருந்து ஃபர்தரா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க சப்போஸ் எனக்கு இண்டக்டன்ஸ் இல்லையா அதாவது RLC ல எனக்கு இண்டக்டருடைய வேல்யூ வந்து மேக்ஸிமமா இருந்ததுன்னா the circuit becomes positive எப்படி சொல்றாங்க சார் ரைட் இப்போ பாருங்க இப்போ எனக்கு வந்து இதுதான் எனக்கு இருந்தது கரெக்டா ஸோ இது வந்து விஎல் சொன்னோம் இது வந்து விசின்னு சொன்னோம் இது வந்து விஆர்னு சொன்னோம் இப்போ இந்த சமயத்தில் எனக்கு விஎல் வந்து மேக்ஸிமமாக இருந்ததுன்னா விஎல் மைனஸ் விசி இது ரெண்டுத்துக்கும் ரிசல்டன்ட் வரும் அப்போ இதனுடைய ரிசல்டன்ட் வந்து இங்கே இருக்கும் ஸோ இது என்ன we know that this is positive இல்லையா இந்த சைக்கிள் இந்த ஆஃப் வந்து பாசிட்டிவ் தானே இது வந்து நெகட்டிவ்ல இது வந்து நெகட்டிவ் இது வந்து பாசிட்டிவ் அதாவது அந்த ஆக்சிஸ் சொல்றேன் ரைட் அப்ப நமக்கு ரொம்ப கிளியரா தெரியுது அப்ப என்ன சொல்லிடலாம் this is positive அப்ப இதனுடைய ரிசல்டன்ட் when VL is greater than VC என்னுடைய ரிசல்டன்ட் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது ரைட் ரிசல்டன்ட் வந்து எனக்கு பாசிட்டிவ்ல இருக்குது அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா எனக்கு வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து will lead கரெக்டா வோல்டேஜ் வந்து லீட் ஆகுது அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா let me choose the other color ரைட் இப்போ இங்க பாத்தீங்கன்னா சப்போஸ் எனக்கு VC அதிகமா இருந்தா VC மைனஸ் VL அப்ப VC மைனஸ் VL சொல்லும்போது இதனுடைய ரிசல்டன்ட் இங்க வரும் அப்ப இது என்ன ஆயிடுது this comes under negative part அப்போ when VC is much greater than VL எனக்கு என்ன இருக்குது என்னுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்குது ரைட் என்னுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்குது சப்போஸ் எனக்கு ரெண்டுமே சேமுங்க which mean எனக்கு அதாவது இண்டக்டரும் சேம் கெபாசிட்டரும் சேம் அப்படின்னு சொல்லும்போது the circuit becomes like this
ரைட், எனக்கு இந்த மாதிரி ஆயிடும். ஸோ இதுதான் நம்ம ரெசனன்ஸ் கேஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ரெசனன்ஸ் இன் ஆர்எல்சி சர்க்கியூட், சீரிஸ் சர்க்கியூட். சரியா? ஸோ பொறுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ரைட்? ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து வோல்டேஜ் லீடு, இந்த இடத்துல எனக்கு கரண்ட் லீடு. ரைட்? கரண்ட் லீடு, இங்க வோல்டேஜ் லீடு. இந்த இடத்துல ரெண்டுமே எப்படி இருக்கு? இன் ஃபேஸ். சரியா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான 5 மார்க். ஸோ தயவு செஞ்சு இந்த 5 மார்க்கை நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மறந்துடாம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.